30 நாளைக்கு முன்னாடிங்க நான் சொன்னேன் 2035ல ஏழ்மையே அழிஞ்சிரும், பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடுன்னு சொன்னங்கய்யா. எத்தனை பேர் சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? இவர் என்ன சொல்றாருன்னு. 2-3 நாளைக்கு முன்னாடி எலான் மஸ்க் சொல்றாருங்கய்யா சவுதி சம்மிட்ல, ஏஐ பாவர்ட்டியை மட்டும் இல்ல பணத்தையே அழிச்சிரும், irrelevant ஆக்கிடும், redundant ஆக்கிடுன்றாரு. ஒரு நல்ல விஷயம், நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் ஆனதுனால, இப்போ இன்டர்நெட் வந்த உடனேயே நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. ஏஐ வந்த பிறகு எக்ஸ்பர்டைஸே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. நாலேஜ் மட்டும் இல்ல, எக்ஸ்பர்டைஸே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல வறுமைங்கிற பேச்சே இருக்காது. எப்போ கம்யூனிகேஷன் at the speed of the thought at the rate of the zero, கம்யூனிகேஷன் நினைக்கின்ற வேகத்தில் யாரோடு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஜீரோ காஸ்ட்ல பொருட்செலவு இல்லாமல் நிகழ்தல் அப்படிங்கிறது சாத்தியமாயிடுச்சோ, இப்போ அதே மாதிரி அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நீங்கள் வேண்டும் என்று நினைக்கின்ற ஒன்றை நினைத்த வேகத்தில் வேறு எந்த பணம் போன்றவற்றை செலவு செய்யாமல் அடைவதற்கான வெல்த் டெமோக்ரட்டைசேஷன் நடக்க போகுது. But AI and humanoid robots will actually eliminate poverty. My prediction is that work will be optional. Optional. So we'll take that. Yeah. I mean, it'll be like playing sports or a video game or something like that. If you want to work, in the same way, like you can go to the store and just buy some vegetables, or you could grow vegetables in your backyard. It's much harder to grow vegetables in your backyard, but some people still do it because they like growing vegetables. That will be what work is like, optional. And interestingly, in those books, money is doesn't exist. It's kind of interesting. And my guess is, if you go out long enough, assuming there's a continued improvement in AI and robotics, which seems likely, the money will stop being relevant at some point in the future. I think at some point, currency becomes irrelevant. Elon Musk says the most likely outcome is that AI and robots make everyone wealthy, in fact, far wealthier than the richest person on earth. By this I mean that people will have access to everything from medical care that is superhuman to games that are far more fun and that what exists today. And I'm reading further. Elon Musk says AI and humanoid robots will eliminate poverty and will make everyone wealthy. Get that full detail. நவம்பர் 19ஆம் தேதி சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் சொல்லும் பொழுது எல்லாமே நகைப்புக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், E = mc². முழுமையான சத்தியம் அல்ல, அது குறை சத்தியம், முழு சத்தியம் அல்ல அப்படின்னு சொன்னேன். எல்லாம் ட்ரோல் பண்ணீங்க, லெஃப்ட் ரைட் சென்டர். அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த நான் சொன்ன அதே லாஜிக், அதே ட்ரூத்தை ப்ரூவ் பண்ணி 2 சயின்டிஸ்டுங்க நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. 2 சயின்டிஸ்டுங்க நான் என்ன லாஜிக் படி பிரசன்ட் பண்ணணும், அதே லாஜிக் படி அந்த சத்தியம் E = mc² முழு சத்தியம் அல்ல, அது ஒரு சில இடங்கள்ல அப்ளை ஆகிற சத்தியம். 30 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னதை இப்ப எலன் மஸ்க் சொல்றாரு,
எலன் மஸ்க் சொல்றது சத்தியம், நிஜத்தில் நடக்க போகின்றது. காரணம் என்னன்னாங்கய்யா, நாலேஜும் எக்ஸ்பர்டைஸ் பேஸ்டா தான் வெல்த் ஜெனரேட் ஆகுது. அது சென்டர்டா தான் உலகத்துல எல்லா கம்ஃபர்ட்ஸும் உருவாக்கப்படுது. இப்ப நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சுங்கயா. அதனால இன்னும் 10 வருஷத்துல பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும். சொல்றதெல்லாம் கேட்டு 10 வருஷத்துல பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும். அடுத்த 20 வருஷத்துக்குள்ள 2045க்குள்ள பூமியில எந்த இந்த பார்டர் சார்ந்து மிகப்பெரிய சங்கடங்கள் பிரச்சனைகளே இருக்காது. இந்த விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு அதிகபட்சமா உங்களுடைய ஐடென்டிபிகேஷனுக்காக மட்டுமா தான் இருக்குமே தவிர வேற எந்த விதமான அது ஒரு லா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாலாம் இருக்காது. இவங்களுக்கு தான் விசா, இவங்களுக்கு விசா இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இருக்காது. பார்டர்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஒண்ணு. இப்போ மனிதர்கள் விருப்பப்பட்டா ஆணா இருக்கவங்க பெண்ணா மாறுறாங்க, பெண்ணா இருக்கவங்க ஆணா மாறுறாங்க. 2035 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாறுற மாதிரி எல்லாம் ஃப்ரீடம் வந்துரும். அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்துரும். அப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போதும்பா, இப்படி கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்துரும். ஏன்னா சுதந்திரம், எக்ஸ்பர்டைஸ் இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. இப்ப எப்படி ஆக்சிஜனையோ சோசியல் மீடியாவையோ நீங்க வாங்க வேண்டியதில்லை, இட்ஸ் அவைலபிள் ஃபார் ஆல். அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான கம்ஃபர்ட்ஸ், உணவு, உடை, உறைவிடம், மற்றபடி உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, டிவைசஸ், கேட்ஜெட்ஸ், உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன வேணுமோ அத்துணையும் எந்த விதமான தனிப்பட்ட உழைப்பும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போறது உங்களுடைய ஹாபியா இருக்கும். அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டா போய் கார்டனிங் பண்ணலாம். இட் வில் பி மோர் ஹாபி. வேலை செய்யறது அப்படிங்கிறது ஹாபியா இருக்கும், உங்க விருப்பமா இருக்கும். மற்றபடி எந்த ஒரு கம்பல்ஷனான நெட்வொர்க்ஸுக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கையை வைக்க முடியாது. அதனாலதான் சொல்றேங்க, வரப்போகின்ற உலகத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள்.